மொத்தம் எழுமை எழுபிறப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் 7 ஜென்மம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 7 ஜென்மம் எதுக்காக அப்படின்னா, உங்களைய கண்டிப்பா எப்படியாவது மோட்சம் அடைய வச்சிரணும். இதுதான் இறை நோக்கம். உங்களுக்கு 2வது, 3வது ஜென்மத்திலேயே நீங்க மோட்சம் அடையறதுக்கு இந்த வாழ்க்கையில அமைப்பு வருது அப்படின்னா, அந்த இடத்துக்கு ஒரு மாற்றத்தை இறைவன் ஏற்படுத்துவான். இப்ப என்னோட வாழ்க்கையில இந்த ஜென்மத்துல இப்ப எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த இடத்திலேயே இந்த கேளக்கியர் சித்தர்ன்னு ஒருத்தர் உள்ள வந்துட்டாருன்னா, என்னுடைய மொத்த பாவ கர்மம் இந்த இடத்துக்கு கழியுது. புண்ணிய கர்மா ஜாஸ்தி ஆவுது. ஆக்சுவலி இந்த புண்ணிய கர்மா கடவுள் வந்து அடுத்த ஜென்மத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தார். அதனால இந்த நார்மல் வாழ்க்கை வச்சாரு. ஆனா இந்த சித்தர் இப்ப உள்ள வந்தாருன்னா, இவனுக்கு ஒரு ஜென்மமே குடுக்க தேவையில்ல. டைமிங் மிச்சம் இந்த இடத்துக்கு. அப்ப இந்த ஜென்மத்திலேயே இவனை இறைநிலை அடைய வச்சிரலாம். இவனுக்கு மோட்சம் கிடைச்சிரும். இவன அடுத்த பிறவிக்கு கொண்டு போகவே வேண்டாம். அப்படின்னு இறைவன் சித்தமா இருக்கும். அதனால என்ன பண்ணாருன்னா, வழக்கமா இருந்த ஷெட்யூல கடவுள் மாத்திட்டாரு. இப்ப புது ஷெட்யூல் குடுத்துட்டாரு. இப்ப இந்த புது ஷெட்யூல் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது எத்தன வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு நடந்துச்சோ, இந்த மாற்றங்கள் அப்ளிகபிள் ஆகும்.